வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா 2026ல நடக்க போற இந்த குரு பெயர்ச்சி உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா அமைய போகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவே வந்துட்டு இந்த குரு பெயர்ச்சி ஆரம்பிச்சிடுது. இரவு 11 மணிக்கு ஆரம்பிச்சிடுது. ஸோ நம்ம வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதியும் கணக்கில் வச்சுக்கலாம். இல்லாட்டி ஜூன் 2மே வந்து குரு பெயர்ச்சிக்கு வந்து கணக்கில் வச்சுக்கலாம். கடந்த சில வருஷங்களா நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எப்போதான் விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க கேட்குறீங்க இல்லையா? அந்த அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம், வேலையில இழுபறி, கைக்கு வந்த பணம் நிக்காம போறதுன்னு ஏகப்பட்ட சவால்கள் இருந்திருக்கும். ஆனா இனிமே கவலைப்படாதீங்க. 2026ல குரு பகவான் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதைய காட்டப் போறாரு. ஆனா ஒண்ணு, குரு வந்து கொடுப்பாரு. நாம அத வந்து பிடிச்சுக்கணும். அதாவது வாய்ப்பு வரும்போது அதை சரியா பயன்படுத்திக்கிற புத்திசாலித்தனம் நமக்கு வேணும். இந்த 10 நிமிஷம் உங்களோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பொதுவான பலன்களை ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே நேர்மையானவங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாதவங்க. இதனாலேயே நிறைய பேர் உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. ஆனா இந்த 2026 குரு பெயர்ச்சியோட முதல் கிஃப்ட் என்ன தெரியுமா? கிளாரிட்டி. அதாவது மன தெளிவு. யார் நல்லவங்க, யார் நம்மளை பின்னாடி இருந்து குத்துறாங்க, எந்த வேலை நமக்கு செட் ஆகும், இப்படி எல்லாத்துலயும் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். இது வரைக்கும் முடிவெடுக்க பயந்துட்டு இருந்த நீங்க இனிமே துணிச்சலா முடிவெடுப்பீங்க. ஒரு புது மனுஷனா உங்களை நீங்களே உணர்வீங்க. ஒரு விஷயம் மட்டும் கவனிங்க, மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும். உங்களுக்காக வாழ போற வருஷம் இது. அடுத்துதான் எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கேள்வி, கரியர். வேலையில என்ன மாற்றம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை தேடுறவங்களுக்கு, ரொம்ப நாளா இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிசல்ட் வராமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அதே டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்காம வேற ஒரு புதுசாக ஒரு ஃபீல்டில் வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐடியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பெரிய கம்பெனியில் அட்மின் வேலையோ இல்லாட்டி ஒரு மேனேஜ்மெண்ட் வேலையோ கிடைக்கலாம். ஸோ எதையும் வேணாம்னு சொல்லாதீங்க. அதுதான் உங்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்க போகுது. அடுத்தது, ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களுக்கு ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் தாங்க முடியாமல் இருந்திருப்பீங்க. இனிமேல் அது வந்து குறையும். ஆனால் இங்கே தான் நீங்கள் உஷாராக இருக்கணும். உங்களோட ஐடியாவை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிடாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன், சம்பள உயர்வு, குறிப்பாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான கதவுகள் வந்து திறக்கும். அடுத்ததாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வருஷத்தோட ஆரம்பம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். என்னடா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் ஆனால் லாபம் வரலையே அப்படின்னு தோணும். ஆனால் பாதியில் கைவிட்டுறாதீங்க. வருஷத்தோட நடுவில் இருந்து ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர்கள் வர ஆரம்பிக்கும். குறிப்பாக துணிக்கடை, உணவு தொழில், அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பண்ணுறவங்க மட்டும் கையெழுத்து போடும்போது பேப்பரை 2 தடவை வந்து நல்லா படித்து பார்த்து அதை வந்து கையெழுத்து போடுங்க. அடுத்ததாக பொருளாதாரம், அதாவது பண வரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு பணம் வராமல் இருக்காது. ஆனால் வந்த வேகம் தெரியாமல் செலவாகும். இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நிச்சயமாக பணப்புழக்கம் அதிகமாகும். ஆனால் சுப செலவுகள் வரிசை கட்டி நிற்கும். வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், இல்லாட்டி பிள்ளைகளோட படிப்புக்காக பெரிய அமௌண்ட் செலவு பண்ண வேண்டியிருக்கும். முன்னாடியெல்லாம் கையில் பணமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இப்போ பணம் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு வேலை காத்துட்ருக்கும். உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னென்னா, 2026ல் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பெரிய அமௌண்ட்டு மற்றவங்க கிட்ட கொடுத்து அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு விட்டுறாதீங்க. ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க பழகுங்க. அதுதான் உங்களோட எதிர்காலத்தை காப்பாற்றும். அடுத்ததாக, குடும்பத்தில் நிலவின அமைதியின்மை இப்போ வந்து சரியாகும். அப்பா மகனிடையே இருந்த கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஈகோ, இதெல்லாம் மெல்லமாக குறைய ஆரம்பிக்கும். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. அது கல்யாணமாக இருக்கலாம், இல்லை குழந்தை பிறப்பாக கூட இருக்கலாம். ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் உண்மையை முகத்துக்கு நேராக பேசிடுவீங்க. அது நல்லது தான். ஆனால் சில நேரங்களில் அது மற்றவங்க மனசை புண்படுத்தும். வார்த்தையை கொட்டிட்டா அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பேசும்போது நிதானமாக பேசுங்க. உங்களோட கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திட்டா இந்த வருஷம் உங்களோட குடும்பம் ரொம்பவே சொர்க்கமாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக, காதல். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிங்கிள்ஸாக இருக்கவங்களுக்கு சோஷியல் மீடியா மூலமாகவோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ ஒரு புது உறவு ஆரம்பிக்கலாம். ஆனால் எடுத்த உடனே எல்லாரையும் நம்பிடாதீங்க. கொஞ்சம் வந்து டைம் எடுங்க. காதலிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணத்தில் முடிய அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததான், ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலைன்னு ஓடிட்டு உடம்பு விட்டுறாதீங்க. ஜீரண மண்டலம் சம்மந்தமான பிரச்சனைகள், கல்லீரல் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெளியே சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. முக்கியமாக மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதுக்கு யோகா, மெடிடேஷன் பண்ணுங்கள்.
தூக்கம் ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஸோ வந்து ஃபோனை தள்ளி வச்சுட்டு நிம்மதியாக தூங்குங்க. அடுத்ததாக மாணவர்கள் படிப்பில் இதுவரை இருந்த மந்த நிலை வந்து மாறும். நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் ஆசைப்பட்ட காலேஜ் வந்து கிடைக்கும். ஆனால் சோம்பேறித்தனம் மட்டும் உங்களுக்கு எதிரியாக வரும். அதை மட்டும் தள்ளி வச்சுடுங்க. அடுத்ததாக தனுசு ராசி பெண்களுக்கு, வீட்டில் இருக்க பெண்களுக்கு சுயமாக ஏதாவது சாதிக்கணும்னு தோணும். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, தையல் தொழில், ஆன்லைன் பிஸ்னஸ்னு நீங்கள் எதை தொட்டாலும் அதில் ஒரு வருமானம் வரும். ஸோ குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு வந்து மதிப்புகள் கூடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண்கள், நிறம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் பார்த்திங்கன்னா 3, 5 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் மற்றும் கோல்டன் கலர். இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போங்க. முடியலைன்னா வீட்லேயே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. மஞ்சள் நிற ஆடைகளை அணியலாம். குரு காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்கள். வசதி இருந்தால் ஏழை மாணவர்களோட படிப்புக்கு உதவுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை தரும். இது வரைக்கும் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இதோடு கூடவே தனுசு ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ள சனி பகவான் உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு நகர தொடங்குவார். ஸோ வந்து நண்பர்களே, குரு பலன் வந்து அருமையாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன எச்சரிக்கை என்னென்னா, சனி நகர்வு உங்களுக்கு சில தடைகளை தரலாம். எல்லாம் முடிய போகுதுன்னு நினைக்கும் போது ஒரு சின்ன இழுபறி வரும். அதனால் புதுசாக பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. அவசரப்பட்டு வேலையை ராஜினாமா பண்ணாதீங்க. அடுத்ததான், பல வருஷமாக உங்களோட குடும்பத்தில் தீராத சொத்து பிரச்சனை இருக்குன்னா, இல்லாட்டி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்ருக்கீங்கன்னா 2026 அதில் ஒரு நல்ல முடிவு வரும். ஆனால் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு லாபத்தை தரும். பிடிவாதம் பிடிச்சா உங்களோட காரியம் வந்து கெட்டு போயிடும். ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததா, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக இருக்கும். திடீர்னு ஒரு நீண்ட தூர பயணம், அதாவது காசி, ராமேஸ்வரம், இல்லாட்டி உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். தடைப்பட்டு போன குலதெய்வ வழிபாட்டை இந்த வருஷம் நீங்கள் முடிப்பீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். அடுத்ததான், தனுசு ராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக எதையும் செய்வீங்க. ஆனால் இந்த வருஷம் கூடவே இருந்து குழி பறிக்கிற நண்பர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பண விஷயத்தில் நண்பர்களுக்கு ஜாமீன் கொடுத்தா அந்த பணம் உங்களுக்கு வராது. நட்பையும் இழப்பீங்க, பணத்தையும் இழப்பீங்க. அதனால் நோ சொல்ல கற்றுக்கோங்க. தனுசு ராசி நண்பர்களே, இவ்வளோ நேரம் தனுசு ராசிக்கான 2026 குரு பயிற்சி பலன்களை விரிவாக பார்த்தோம். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது ஒன்று தான். கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட அவமானங்கள், துரோகங்கள், கண்ணீர் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிற வருஷம் இது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு காலம் இப்போ பதிலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் மனசில் வச்சுக்கோங்க. ஜோதிடம் அப்படின்றது ஒரு மேப் மாதிரி தான். அது பாதையை காட்டும், ஆனால் பயணம் செய்ய வேண்டியது நீங்கள் தான். குரு பகவான் உங்களுக்கு கதவை திறந்து வைப்பார். ஆனால் கதவு வழியாக உள்ளே நுழைஞ்சு சாதிக்க வேண்டியது உங்களோட உழைப்பு மட்டும்தான். இந்த வருஷத்துக்கான உங்களுக்கான தாரக மந்திரம், எதையும் நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. மற்றவங்களுக்காக உங்களை வருத்திக்காதீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. இந்த 2026 குரு பயிற்சி தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எல்லா செல்வத்தையும், மன அமைதியும், சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதில் நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு எது ரொம்ப நெருக்கமாக இருந்துருச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ராசி மற்றும் நட்சத்திரத்தை குறிப்பிட மறக்காதீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ் யாராவது தனுசு ராசிக்காரங்க இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.